என்ன அஞ்சலி, வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, எப்போ வருவ? அக்கா, என்னால இப்போ வர முடியாது. ஏன், என்னாச்சு? அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலக்கா. யாரு, மகேஷ்கா? ஐயோ, என்னாச்சு? தெரியலக்கா, நேத்து நைட்டு மயங்கி விழுந்துட்டாருக்கா. அதனால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. என்ன அஞ்சலி, உடனே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அந்த டைம்ல என்ன பண்றதுனே எனக்கு தெரியலக்கா. யார கூப்பிடுறது, யார்கிட்ட உதவி கேக்குறதுனே தெரியல. அப்புறம் நானே அவரை பைக்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லிருக்காருக்கா. நிறைய செக்கப்க்கு எழுதி கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சிட்டு தான் போகணும். சரி இரு, நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உடனே நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம், சரியா? ஐயோ அக்கா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாத. அண்ணா வேற இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குக்கா. நீ எதுவும் அவங்க கிட்ட சொல்லாதக்கா. முருகன் எப்படி இருக்காரு? கேசவனை ஏதாவது சொன்னாங்களா? வீட்டுல எல்லாரும் ஓகே தானே? எங்கடி, முருகா அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ரகு அண்ணனை பத்தி தான் தெரியும்ல, கத்திக்கிட்டே இருக்காரு. என் ரூம் குடுக்கலான்னு என் ரூம்ல வந்து படுத்துக்கோங்க முருகா அண்ணன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பாட்டி இருக்கிற ஹால்ல படுத்துட்டாரு. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? நீ என்னதான் அண்ணனை வந்து ரூம்ல படுத்துக்கோன்னு நீ கட்டாயமா சொன்னா கூட அண்ணன் கேட்க மாட்டான். நீ என்னதான் சொன்னாலும் கண்டிப்பா அண்ணன் அங்கதான் தூங்குவான். ஒண்ணு பண்ணுக்கா, நீயும் தியாவும் கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க. பாவம்க்கா, அவங்களுக்கும் பிரைவசி வேணும்ல. ஆமா அஞ்சலி, நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். நான் இப்ப அங்க வந்தனா உனக்கும் உதவியா இருக்கும். நீயும் மகேஷ பக்கத்திலே இருந்து அவரை நல்லா கவனிச்சுக்கலாம் இல்ல? இங்க முருகா அண்ணனுக்கும் ஒரு தனிமை கிடைக்கும்.